ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். முட்டைக்கோஸ் பொரியல். இது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கு விருப்பமான மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பும் போட்டு இந்த மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அது சூடானதுக்கப்புறம் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் என்ன சமையலுக்கு பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமோ இல்லைன்னா பெரிய வெங்காயமோ சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அதே மாதிரி கறிவேப்பிலையை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு நல்லா கிண்டி தண்ணி விட்டு வந்துச்சுனாக்கா மூட வேண்டாம். தண்ணி விடாமல் இருந்துச்சுனாக்கா மூடி வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் ஆக்கின உடனே நீங்கள் தேங்காய் பூவை திருவி 2 கிளறி இறக்குனீங்கன்னா சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. கடலைப்பருப்பு போட்டும் செய்யலாம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இன்னொரு முறை சொல்லித்தரேன். நீங்கள் தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அப்போ தான் இதோட சுவை சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.